அவங்க மனசுல ஒரு பறவை இருக்கும், ஒரு வானம் இருக்கும். அந்த பறவை அந்த வானத்துல அவங்க சாகிறதுக்குள்ளயாச்சும் பறக்கணும் இல்லையா? காதலுக்கு ஏதோ பறவை சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. அப்படி பறக்கிற கதை தான் இந்த காயல். இப்படிக்கு அன்புடன் தேன்மொழி. திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். மனதை என்றுமே ரொம்ப ரொம்ப நெருக்கமான அப்படி ஒரு உணர்வோடு தொட்ட படங்களை பற்றி நிறைய விஷயங்கள் நான் பேசுவேன். அப்படி ஒரு படத்தை பற்றி தான் சமீபத்தில் கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தர் தெரிவிச்சிருந்தார். சார் 16 வயது நிலையை பற்றி பேசுங்க சார் அப்படின்னார். 16 வயது நிலை ரொம்ப அருமையான ஒரு திரைப்படம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலகநாயகன் கமலஹாசன் இருவரும் இணைந்து நடித்த ஒரு அற்புதமான படம். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுக்கு முதல் திரைப்படம். எஸ்.ஏ. ராஜ்கண்ணு இந்த படத்தோட ப்ரொடியூசர். இந்த படத்துடைய ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டைரக்ஷன் பாரதிராஜ் சார். அண்ட் டைலாக் வந்து பி. கலைமணி அவர்கள். அவர் நல்ல ஒரு ரைட்டர். அப்புறம் மியூசிக் இசைஞானி இளையராஜா அவர்கள். கேமரா வந்து நிவாஸ். இப்படி வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு டீமில் ஒரு பிரம்மாண்டமான படம். 1977 15 செப்டம்பர் ரிலீஸ் ஆனதா இந்த படத்தை போட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசலான் இருந்தேன். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா இப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் ஆகணும்னு அவர் வாழ்க்கையில் நினைச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு ஆர்ட் ஃபிலிம் மேக்கரா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆர்ட் ஃபிலிம் மேக்கர் அப்படிங்கும் போது என்னன்னா, நான் அவரை சந்திச்சிருக்கேன். அவரை சந்திக்கும் போது அவர் சொல்லியிருக்காரு, எனக்கு வந்து அப்படி வந்து ஒரு காப்லர், ஒரு சிறும் செய்கிற அவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் கதை, அவனுடைய கேரக்டர் அப்படின்னு இருக்காரு. என்ன சார் அது புதுசாக இருக்கே அப்படின்னா, அந்த மாதிரி கதைகள் எடுக்கணும்னா எனக்கு ஆசை, அது கமர்ஷியலாக இல்லை அப்படின்னாரு. ஆனால் அவர் எடுக்கக்கூடிய அந்த நல்ல கதைகள், நல்ல டைரக்ஷன் கமர்ஷியலாக பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அந்த ஒரு கதை தான் ஒரு கமர்ஷியல் கல்ட்டு, ஒரு ஃபைட்டு, பாட்டு அப்படி இல்லாமல் கதையோடு ஒட்டிய சில விஷயங்களை ரொம்ப அழகாக பண்ணுவார். கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அந்த கதை கண்டென்ட்ல இருக்கும். ஸோ இதில் இந்த 16 வயது நிலை படம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலகட்டத்திலலாம் அவர் வந்து நேஷனல் ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஆஃப் NFDCக்கு ஒரு படமாக பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணார். அப்போ அந்த படத்துக்கு டைட்டில் வந்து மயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம். பட் சம்பவம் அந்த ரீசன் வந்து ஃபார் எனி ரீசன் அது வந்து பண்ணலை. அந்த படம் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா இல்லை என்னன்னு தெரியல, பண்ணலை. அவங்க பண்ணலாங்கும் போது எஸ்.ஏ. ராஜ்கண்ணு அவர் தான் வந்து அவர் சொல்லுவார், இந்த தேனாம்பேட்டையில் அந்த பாண்டி பஜார் ரோட்டில் தான் நான் வந்து மீட் பண்ணேன் அப்படின்னாரு. பாண்டி பஜார் ரோட்டில் அவர் வந்து மீட் பண்ணும்போது எஸ்.ஏ. ராஜ்கண்ணு அக்செப்டட், ஓகே இந்த படத்தை பண்ணலாம்ப்பா அப்படின்னு இருக்காரு. இந்த படத்தை பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணோடனே இந்த படத்துடைய பட்ஜெட் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் ரூபாயில் இந்த படத்தை பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு யார் ஃபஸ்ட்டு ஸ்டார் காஸ்டிங் அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு போய் இந்த கதையை வந்து ஜெயலலிதா அவங்கள்ட்ட சொல்லியிருக்காரு, முத்துராமன் அவர்கள்ட்ட சொல்லியிருக்காரு. முத்துராமன் ஜெயலலிதா வச்சு இந்த படத்தை பண்ணுவோம், கமல் ஸ்ரீதேவிங்க போல முத்துராமன் ஜெயலலிதா வச்சு இந்த படத்தை பண்ணுவோம்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, சரி ஓகே இந்த படத்தை இப்படி பண்ண முடியுமாங்கிறப்போ ஏதோ சம் ரீசன்ஸ், இதுவும் ஒரு கேள்விதான், அதாவது நான் கேள்விப்பட்ட ஒன்று தான், ஏதோ சம் ரீசன்ஸை ஜெயலலிதா அவங்களால இந்த படத்தை பண்ண முடியலன்னா மறுபடியும் அப்படியே யோசிச்சிருக்காரு. அப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்ப தான் இந்த படத்துக்கு வந்து சரி ஓகே ஜெயலலிதா கேரக்டர் ஸ்ரீதேவி பண்ணலாம் அப்படின்னா ஸ்ரீதேவி பண்ணலாம். அப்போது இந்த சப்பானி கேரக்டருக்கு யார் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப சப்பானி கேரக்டருக்கு வந்து நாகேஷ் அவர்களை வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாகேஷ் அவர்களை கேட்டிருக்காங்க. அப்புறம் அந்த பக்கம் அப்படியே கொஞ்சம் தாய் பிடிச்சி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இல்லை நாகேஷ் பண்ணுறத விட சிவகுமார் சார் பண்ண நல்லாயிருக்கும், சிவகுமார் சார் பண்ண நல்லாயிருக்கும் போது ஏதோ சம் டேட்டு பிரச்சனை என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் கமல் சாரை கேட்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. கமல் சாரை கேட்டால் அவர் வந்து சம்பளம் வந்து ஆல்ரெடி நான் வந்து ஒரு 30,000 வாங்கிட்டு இருக்கேன். கமல் வந்து அதான் ரஜினி சார் சொல்லுவார் இல்லையா, நான் நடிக்க வரும்போதே கமல்லாம் பெரிய ஹீரோ அப்படின்வார். ரஜினி சாருக்கு போனா ஒரு கேள்விக்குறிக்கு அப்புறம் வந்த படம் அது 16 நிலை. ஸோ நடுவில் ஒரு படம் வந்தது. ஸோ இந்த படம் வந்து சம்பளம் பேசுகிறப்போ அப்படின்னா கமல் சார் வந்து 30,000 ரூபாய் வேணும் அப்படின்னு இருக்காரு. அதுக்கப்புறம் இல்லை இப்போ ப்ரொடக்ஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா 30,000 கொடுக்கறது எப்படி, வேறு ஏதாவது யோசிப்போம் அப்படிங்கிறப்போ இல்லை நான் 27,000 பே பண்ணுறேன் அப்படின்னு பாரதிராஜ் சார் அக்செப்ட் பண்ணி ஓகே சார் பண்ணிடலாம் சார் கமல் சார் வச்சுன்னா கமல் சார் வச்சு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு சம்பளம் வந்து 5,000 ரூபா கேட்டிருக்காரு. உடனே இல்லை ஒரு 3,000 ரூபாய்க்கு முடிச்சுக்கலாம் அப்படின்னோடனே சரி ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்காரு. பண்ணிக்கலாங்கும்போது இவர் வந்து அப்பவும் வந்து ஒரு ஃபுல் பேமெண்ட் வந்து 2,200 தான் கொடுத்தாராம். 2,000 ரூபா கொடுத்து இன்னும் அந்த 500 ரூபா கொடுக்கலன்னு சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து சொல்லிகிட்டே இருந்தார். சமீபத்தில் ஏதோ ஒரு விழாவில் தான் வந்து அந்த 500 ரூபா கொடுக்கல இன்னைக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 500 எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு மெமரபிள் மொமெண்ட்டு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த படம் எடுக்கும்போது இதுக்கான உதவி டைரக்ஷன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்ரா லக்ஷ்மணன் அவர்களும் கே பாக்யராஜ் அவர்களும் இருந்திருக்காங்க. ஸோ சித்ரா லக்ஷ்மணனும் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்படி தான் போட்டிருக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு டைட்டிலில் அவரோட பேர் வந்த மாதிரி எனக்கு தெரியல. நான் பார்த்தேன் டைட்டிலில் அந்த பேர் வந்த மாதிரி தெரியல. பட் இந்த படத்துடைய ஓவரால் ஒர்க்கு அப்படின்னு பார்க்குறப்போ வந்து பாக்யராஜ் சாருடைய இன்புட் அப்படிங்கிறப்ப இந்த கதை எங்கேருந்து இந்த கதை வந்தது, ஏன்னா இப்போ 16 நிலை கதை எல்லாத்துக்கும் தெரியும். இதில் சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்னங்கிறத சொன்னேன். அதாவது
இயக்குனர் பாரதிராஜா அவர்கள் வந்து இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு ஒரு நெருங்கிய நண்பர் அப்படிங்கிறதுக்கு நிறைய பேருக்கு தெரியும். பண்ணப்புறத்தில் ராஜா சார் இருந்தார், இவர் வந்து அல்லிநகரம் தேனியில் இருந்தார். ஸோ அந்த சமயத்தில் வந்து ஒரு நல்ல நண்பர்களாக நாடகம் போடுறது, அதில் பாட்டு பாடுறது, அது மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது 2 பேரும் மீட் பண்ணுவாங்க. அப்போது பண்ணப்புறத்தில் இருந்த ஒரு ஒரிஜினல் கேரக்டர், பண்ணப்புறத்தில் இருந்த அந்த ஊரில் வந்து இந்த பெட்டி எடுத்துகிட்டு வர்றது, இது மாதிரி வீட்டுக்கு சந்தைக்கு போய் வாங்கிட்டு வர்றது, கடைக்கு போகிறதுன்னு அப்படி இருந்த ஒரு கேரக்டர், அந்த கிராமத்தில் இருந்த கேரக்டர் பேர் வந்து மாரியப்பன் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். மாரியப்பன் அப்படின்னு ஒருத்தர். அந்த மாரியப்பன் கேரக்டரை பார்த்து அதான் அந்த சப்பானி கேரக்டர், அந்த மாரியப்பன் தான் அந்த சப்பானி கேரக்டர். அதுக்கப்புறம் வந்து அதே ஊரில் ரொம்ப படித்த ஒரு பொண்ணு, ரொம்ப அழகான ஒரு பொண்ணு, அப்போவே வந்து ஒரு பியூசி வரைக்கும் படித்த மாதிரி ஒரு பொண்ணுன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு பேர் வந்து பூவாயின்னு நினைக்கிறேன், பூவாயின்னு ஒரு பொண்ணு. ஸோ இதை வந்து பாரதிராஜா சார் வந்து பண்ணப்புறத்துக்கு போகும்போதெல்லாம் அந்த கேரக்டர் பார்த்துருக்காரு. அப்போ அந்த பொண்ணு தான் அந்த ஊர்லேயே படித்த பொண்ணு. அந்த படித்த பொண்ணு யாரை லவ் பண்ண போகுது, யாரை கல்யாணம் பண்ண போகுது அப்படின்னப்போ ஏதோ ஒரு இன்சிடெண்ட்டில் வந்து பாரதிராஜா சார் என்கிட்ட சொன்னார், அந்த பீரியட்லேயே நான் வந்து இந்த பேண்ட் சிட்டெல்லாம் போட்டு அந்த ஊரில் ஒரு மாதிரி பார்ப்பேன், எல்லாம் வேஸ்ட்டு தான் எடுத்துப்பேன். அப்போது அந்த கோட்டு சுட்டு போட்டு வந்த அந்த பேண்ட்டு சட்டை போட்ட கேரக்டர் இவர் தானா அப்படிங்கிறத நான் ஆனால் யோசிச்சுட்டேன். படத்தில் வந்து சத்யஜித், அவர் வந்து ஷபீர் அஹ்மதுன்னு அவரோட ஒரிஜினல் பேர், பட் ஆனால் சத்யஜித் அப்படின்னு சொல்லி படத்துக்காக பேரை மாற்றினார். அவர் தான் அந்த டாக்டர் கேரக்டரில் வருவார், 16 வயது நிலைய டாக்டர் மாயல் அப்படின்னு வரலாம் அவர். ஸோ அவர் வந்து பிற்காலத்தில் அவரை ஒரு தடவை மீட் பண்ணேன், கிட்டத்தட்ட ஒரு 2007 அவரை சந்திக்கும் போது எனக்கு அடையாளமே தெரில யார் இவர் அப்படின்னு பார்த்துருந்தா அவர் தான் வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட், அவர் பயங்கரமான டப்பிங் ஆர்டிஸ்ட். ஸோ நிறைய இதுக்கு வந்து டப்பிங் இதெல்லாம் பண்ணியிருக்கார். அண்ட் அவரோட ஒரிஜினல் இதுவே வந்து நல்ல ஒரு லாங்குவேஜ் வைஸே வந்து நல்ல இங்கிலீஷ் நல்லா வருது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்டாக அவர் சத்யஜித். அதுக்கப்புறம் இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான கேரக்டர் கவுண்டமணி அண்ணன் வந்து கூத்து அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். அதான் ஃபஸ்ட்டு படம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதுக்கு முன்னாடியே சர்வசுந்தரத்தில் ஒரு ஷாட் ஒன்று பண்ணியிருக்காரு நாகேஷோட. அதுக்கப்புறம் ஒரு கார் டிரைவராக. அதுக்கப்புறம் வந்து ராமன் எத்தனை ராமனடி அப்படிங்கிற படம் 1970. அப்புறம் 71 வந்து தேனும் பாலும் அப்படின்னு ஒரு படம். அதுக்கப்புறம் 71க்கு அப்புறம் 77 தான். நடுவில் பெரிய சான்ஸ் இல்லை. நிறையா வந்து இந்த மாதிரி அதிலலாம் சின்ன சின்ன ஒரு ஸ்கூல் வேன் டிரைவராக நடித்தார் ராமன் தெரிய செய்தியில். அப்புறம் தேனும் பாலமில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சுப்பிரமணியன்னு ஒரு கேரக்டரு. ஸோ அந்த மாதிரி 16 வயதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கூத்துன்னு ஒரு கேரக்டர். அந்த கூத்து கேரக்டரில் வந்து பார்த்தோன்னா சூப்பர் ஸ்டாரோடைய ட்ராவல் ஆகிற ஒரு கேரக்டர். ஸோ அந்த படத்துலேயே ரொம்ப ஃபேமஸான டைலாக் தான், இது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னோடனே பரட்டே 10 வச்சிட்டியே பரட்டே அப்படின்னு. ஆக்சுவலாக இந்த டயலாக் வந்து பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு, இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி இந்த படத்தில் இன்னொரு ஃபேமஸான டைலாக் அப்படின்னா, அதான் ஆடு வளர்த்துச்சு, கோழி வளர்த்துச்சு, ஆனால் நாய் மட்டும் வளர்க்கலாமே, இல்லை இந்த சப்பானி தான் வளர்த்துச்சு அப்படின்னு சொல்லி கமல் பேசுகிற டைலாக். ஸோ அந்த டைலாகும் வந்து பயங்கர ஃபேமஸான ஒரு டைலாக். அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் வந்து டைலாக் வந்து கலைமணி அவர்கள் தான் அந்த டைலாக். ஸோ அவர் வந்து அந்த ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அந்த பஞ்ச் இருக்கும்னு வச்சுங்களேன். ஆனால் அங்கே பார்த்தியா திருவிழாவில் வந்து ஸ்ரீதேவி வந்து அந்த பாவாடை தாவணி போட்டுட்டு அப்படி நின்று திருவிழாவில் அந்த வண்டியில் நின்று வேடிக்கை பார்க்குற ஒரு சீன் வரும். இந்த வேடிக்கை பார்க்குற சீன் வரும்போது டக்குன்னு இந்த பக்கம் வந்து ரஜினி சார் வந்து பார்த்துக்கப்போம், அங்கே பாரியா மயில் நிற்கிறது அப்படின்னோடனே அப்படி நினச்சி பார்த்தல இவ இப்படி இருக்காரு, இவங்க அம்மா குருவம்மா இப்படி இருந்தால் எப்படி இருக்குன்னு நினச்சி பார்த்தேன், இது எப்படி இருக்குது அப்படின்னு டக்குன்னு பார்த்தா காந்திமதி அந்த கேரக்டர், காந்திமதி அந்த பாவாடை தாவணியெல்லாம் போட்டு நிற்கிற மாதிரி ஒரு ஷாட் இருக்கும். ஸோ இந்த படத்தில் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு ஃபிலிம் கம்ப்ளீட்டாக அவுட்டோர்லேயே ஷூட் பண்ணது அப்படின்னாங்க. அதாவது இந்த செட் ஒர்க்லாம் இல்லாமல், எதுவுமே செட்டு போடாமல் ரொம்ப நேச்சுரலாக ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லி. எப்போவுமே பாரதிராஜா சார் வந்து ஒரு டைலாக் ஒன்று பேசுவார். இந்த டைலாக் பேசுகிறப்ப எப்படின்னா, இனிய தொழில்மக்களி, உங்கள் பாசத்திற்குரிய பாரதிராஜா பேசுகிறேன், இது இந்த மண்ணில் வாழ்ந்த மக்களை பற்றி அப்படின்னு டைலாக் இருக்கும். இந்த மண்ணின் இந்த மண், அது எந்த மண்ணுங்கிறத சொல்ல மாட்டார். அதனால் அந்த படம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு படம் 16 நிலையே பார்த்தீங்கன்னா அந்த கிராமம் அப்படின்னு காமிக்கும் போது கம்ப்ளீட்டாக மைசூரும் கொல்லைகள் அப்படிங்கிற ஒரு இடம், இந்த 2 இடத்துல தான் இந்த படத்தை ஃபுல்லாக ஷூட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், அந்த படத்தில் வந்து சில மரங்கள் காமிப்பாங்க அந்த கிராமத்தில். அதெல்லாம் பெரிய பெரிய மரமாக இருக்கும். அதாவது மரமே ஒரு ரூம் சைஸுக்கு இருக்கும், அந்த மாதிரிலாம் பெரிய பெரிய மரம் இருக்கும். அந்த மாதிரி மரம்லாம் வந்து கம்ப்ளீட்டாக மைசூர் தான். இதே மாதிரி நீங்கள் முதல் முறையில் பார்த்தாலும் தெரியும், அந்த பூங்காற்று திரும்ப சாங்கப்போ மரம் காமிப்பாங்க, பெரிய பெரிய மரம், அதுவும் மைசூர் தான். அதுக்கப்புறம் பாரதிராஜா சாருக்கு சென்டிமெண்டல் பில்ஸ் கேரளா மைசூர் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பிடுவார்.
அந்த மாதிரி இந்த படம் கதை வயசும் சரி, கேரக்டர்ஸ் வயசும் சரி, மனசில் நின்று போச்சு எல்லாத்துக்கும். கதையில் ஒரு 10வது பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்து ஸ்ரீதேவி. ஸோ அந்த ஒரு இயல்பாகவே அந்த கிராமத்தில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு பட்டணம்ங்கிறது ஒரு அட்ராக்ஷன். நான் இந்த மாதிரி ஊருக்கு போயிட்டு வந்தேன், நான் அந்த மாதிரி பட்டணத்துக்கு போனேன், பெரிய ஆபீஸு உத்தியோகம், அது வந்து ஒரு மாறுதல். ஒரு கிராமத்தில் இருந்த இயல்பு வாழ்க்கையிலேருந்து நாகரிக வாழ்க்கைக்கு மாறுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் உண்டு. இது ஜென்ரலாக உண்டு. அந்த பீரியடில் வந்து பார்த்தா இப்போ ஸ்ரீதேவி வந்து அந்த 10வது பாஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதும், அங்கேருந்து இந்த கதை ஆரம்பிக்குது. கதை ஆரம்பித்து அவங்க 10வது பாஸ் பண்ணுறாங்க. அதை வீட்டில் வந்து சொல்கிறாங்க. காந்திமதி வந்து சந்தைக்கு போய் சில பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்து ஒரு சின்னதாக பெட்டி கடை போட்டுட்டு அந்த கிராமத்தில் வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு அம்மா. அந்த அம்மாவுடைய பொண்ணு தான் ஸ்ரீதேவி. சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து அந்த ஊருடைய ஒரு மைனருடைய பையனாக, அவங்க அப்பா ஏதோ மைனரோ அதோட அது மைனரோட பையனாக இருக்கார். ஸோ அவர் வந்து ரஜினி, கவுண்டமணி இவங்கெல்லாம் அந்த ஒன்றா சேர்ந்துருக்குறது. அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஊரில் எப்பவுமே சீட்டாடிக்கிட்டு அந்த மாதிரி இருக்க ஒரு கேரக்டர்னு வச்சுங்களேன். அது அந்த அந்த கேரக்டர் வந்து அப்படி சும்மா ஜாலியாக இருக்கிற ஒரு கேரக்டர். ஸோ கமல் வந்து எப்படின்னா, இந்த ஊரில் இந்த சந்தைக்கு போகிறது, ஊரில் யார் கேட்டாலும் உதவி செய்கிறது, நான் அந்த மாதிரி இவங்களை விட்டு வெள்ளடிக்க போனேன், வெள்ளடித்து வேலை செஞ்சேன், காசு வாங்கினேன் அப்படின்னு அந்த கேரக்டரே வந்து அந்த மாதிரி பண்ண கேரக்டர் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி அந்த கேரக்டரே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டானா என்னென்னா ரொம்ப ஒரு மாதிரி அக்லி லுக்கிங்கில் இருக்கும். இப்போ கமல் அப்படின்னு எடுத்தாவே வந்து செம்ம கலரு சூப்பராக இருப்பார் அப்படிங்கிறது. ஆனால் அப்போல்லாம் வந்து கலர் படங்களே ரொம்ப அரிது தான். அதுக்கு முன்னாடி உள்ள போனார் கேள்விக்குரியே வந்து பிளாக் அண்ட் ஒயிட் படம் தான். ஆனால் இந்த படம் வந்து கலரில் ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கமல் சாருக்கு வந்து கெட்டப்பே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இதை லேட்டராக நம்ம சொல்லுவோம் கமல் சார் நிறைய வித்தியாசமான கெட்டப் நடித்தார்னு. பட் 16 நடித்ததே ரொம்ப வித்தியாசமான கெட்டப் தான். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு பெரிய ஹீரோவாக இருக்கவர் அப்போ வந்து ஒரு கோமணம் கட்டிக்கிட்டு ஒரு சீன் வருவார். ஒரு எதுவுமே இல்லை, ஒரு கோமணம் கட்டிக்கிட்டு அந்த சீன் நடிச்சிருப்பார். இது எல்லாமே கதைக்கு தேவைப்பட்ட ஒன்றாக இருந்தது. அப்போது இந்த டயலாக் அப்படின்னு பார்க்குறப்போ வந்து இந்த ஆத்தா ஆடு வளர்த்தா கோழி வளர்த்தா ஆனால் நாய் மட்டும் வளர்க்கல மயில் அப்படிங்கிறது இவருக்கு ஒரு ரெஜிஸ்டர்டு டயலாகாக இருக்குது. அப்புறம் இவர் என்ன மாதிரி கேரக்டர் அப்படிங்கிறப்போ இந்த படத்துடைய ஓப்பனிங்லேயே வந்து அந்த ஸ்க்ரீன் பிளேயில் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார். ஒரு கிராமத்தில் உள்ள பசங்கள்லாம் வந்து அந்த ஓனம் அடிப்பானுங்க. இந்த ஓனம் அடிக்கும்போது வேண்டா விட்டுடா, அது வலிக்கும்டா, அது விட்டுடா அப்படின்னு சொல்கிற மாதிரி அவனுக்கு கேட்டுச்சேன், ஓனா மேலே இவ்வளோ கரிசனமாக இருக்காரே அப்படிங்கிற மாதிரி ஒன்று கேரக்டர். ஆனால் இது எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகணும்னா கிளைமேக்ஸில் வந்து இவர் ரஜினி வந்து ஸ்ரீதேவி வந்து பலாத்காரம் பண்ணுற மாதிரி ஒரு சீன், அந்த சீனில் வந்து கல் எடுத்து போட்டு கொல்கிற மாதிரி ஒரு காட்சி. அது வந்து ஒரு அப்போ என்னென்னா ஒரு ஓனானுக்கு கூட அவன் வந்து ஒரு தீங்கு வந்துடக்கூடாது, அதை கல்லால் அடிக்காதீங்கன்னு சொன்னவன் கிளைமேக்ஸில் அப்படி செய்கிறான்னா அவனுக்கு இருக்கிற காதல் அந்த அப்போவே நம்ம வந்து குணா படத்தில் வந்து ஒரு சீன் பார்த்துருப்போம், குருவி 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 அப்படின்னு. அதே மாதிரியான ஒரு அழுகையை அதே டோனில் 16 பண்ணியிருப்பார் அப்படின்னு அப்படியே இருக்கும். ஸோ டிக்டோவாக இருக்கும். அது ஆக்சுவலாக என்னென்னா சரி ஒரு நேச்சுரலாக வந்து ஒரு ஆக்டிங்னு வச்சுங்களேன். இப்போ நீங்கள் வந்து நடிப்புன்னே சொல்ல முடியாது. அது ஒரிஜினலாக அந்த பொண்ணு அவங்க அம்மா அந்த மாதிரி சின்ன வயசுலேருந்து அவங்க வீட்டில் தான் சாப்பாடு போட்டுச்சு, குடும்பமாக தான் சாப்பாடு போட்டுச்சு, நான் அங்கே தான் வளர்ந்தேன், அங்கே தான் வந்து நான் அப்படியே திண்ணையில் தான் படுத்துவேன், ஏதாவது வேலை சொன்னால் செய்வேன், இப்படி இருக்கிற ஒரு கேரக்டர். அப்போ அந்த மயிலுங்கிற அந்த கேரக்டருக்கு எவ்வளோ தூரம் வந்து ஒரு பாசமாகவும் அதே காதலும் அது ஒரு அக்கறையும் இருக்கிற ஒரு கேரக்டராக இருக்கும். அப்போ அந்த கேரக்டர் வந்து எப்படி பிஹேவ் பண்ணோம், இப்படி ஒரு பிரச்சனை வந்தால் எப்படி பிஹேவ் பண்ணுவோம், அதை சூப்பராக பண்ணியிருப்பார். அப்புறம் இதை சொன்னதே திருப்பி சொல்லுவார், ஏய் என்னடா அது ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சு இன்னும் சப்பானி வரல அப்படின்னு சொன்னோன்னே சப்பானி அங்கே வரான் பாரு அப்படின்னா வந்தோடனே எண்ணெய் தேய்ச்சி விட சொல்லுவாப்புல. இந்த எண்ணெய் தேய்ச்சி விடுறப்ப சொல்லும்போது இல்லை சண்டைக்கு போகணும் காழு விட அதான் வையும், சண்டைக்கு போகணும் காழு விட அதான், இது ரிப்பீட்டடா இருடா நான் என்ன கேட்குறேன்னா அப்படின்னாரு, சண்டைக்கு போகணும் அதான் வையும் காசு விடு அப்படின்னா இதை திருப்பி சொல்லுவார். ஆக்சுவலாக இது எல்லாமே அந்த படத்தில் ரொம்ப புதுசான ஒரு விஷயமா அது. டயலாகும் சரி, பாட்டு ராஜா சார் சமீபத்தில் ஏதோ ஒரு இடத்துல சொல்லியிருந்தார், அந்த செந்தூரப்பூவே ஜில் என்ற காற்றே. சார் இது எப்படி சார் எத்தனாவது போட்டு டியூன், இது மொத்தம் 13 டியூன். அப்போ சார் 13 டியூனா எப்படி சார், நான் 13வது டியூனே ஓகே பண்ணா அப்படின்னா இப்போ மிச்சம் உள்ள டியூனு
அதெல்லாம் மற்ற படத்துக்கு போட்டாச்சு அப்படின்னாரு. அந்த மாதிரி சரி, ராஜா சாருடைய பங்கு அப்படிங்கிறது சினிமாவில் வந்து அதாவது நீங்கள் எப்படி படம் எடுத்தாலும் சரி அதுக்கு ராஜா சார் அப்படிங்கிறது அது ஒரு பிள்ளையார் சொல்லி மாதிரி. ராஜா சார் வந்து பிள்ளையார் சொல்லி சார் எழுதணும் சார் அப்படின்னா பிள்ளையார் சொல்லி போடுவாங்க. அது மாதிரி ராஜா சார் பிள்ளையார் சொல்லி போடாமல் யாரும் எழுத மாட்டாங்க. ராஜா சார் இல்லாமல் யாரும் படம் எடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டம். அத்தனை படங்கள், அத்தனை கம்போசிங்கு, ஒரு பாட்டுக்கு எத்தனை மெனக்கெடுதல் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். அந்த மாதிரி நிறைய பாடல்கள். இதில் அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு பாட்டு வந்து செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா சேதி என்னக்கா அப்படிங்கிறது அந்த பாட்டு. அந்த சிட்டாட்டை ஏன் சிரிச்சா சொல்லக்கா இந்த பாட்டு. அப்புறம் இன்னும் சில பாடல்கள் அதில் வந்து அந்த ஆட்டுக்குட்டி முட்டை இட்டு அந்த பாட்டு. இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக நம்ம மூக்குத்தி முருகன் கூட இந்த பாட்டை பாடி பயங்கர ஃபேமஸ். கதையில் சாமி இப்போ காணுற பூமி அப்படின்னு. அதில் அந்த கிட்டப்பாவின் பாட்டை கேட்டேன், சின்னப்பாவை நேரில் பார்த்தேன். அந்த பாட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இந்த படத்தில் உள்ள சிங்கர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப இல்லை, இந்த பாடல்கள் எடுத்தப்போ இந்த படத்தில் உள்ள சிங்கர்ஸ் அப்படிங்கிறப்போ எல்லாமே இது வந்து பாடல்கள் எழுதுனது அப்படின்னு பார்க்கறதுனா இந்த மஞ்ச குளிச்சு அள்ளி முடிச்சு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது, ஜானகியம்மா பாடினது. அந்த பாட்டை ஆலங்குடி சோமு எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் செந்தூர் போய் பாட்டை கங்கையம்மன் சார் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு வந்து கண்ணதாசன் அவர்கள். செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா கண்ணதாசன் அவர்கள். சோளம் வெதக்கையிலே இது டைட்டில் சாங். சொல்லி புட்டு போற உள்ளே சொன்ன சொல்லு என்ன ஆச்சு குங்கும பொட்டழகி எனக்கு நல்லதொரு பதில சொல்லு சந்தன பொட்டழகி அப்படின்னு ஒரு பாட்டு. ரொம்ப ரொம்ப அருமையான பாடல். இதில் என்னன்னா எந்த பாட்டுமே இல்லை எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடல. அப்போ என்ன அப்படின்னு கேட்குறப்ப தான் மலேசியா வாஸ்தவன் அவர் சொன்னார். எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு வந்து தொண்டை கட்டிக்கிச்சா ஏதோ சம் த்ரோட் ப்ராப்ளம் அன்றைக்கி, அதனால் வந்து இந்த பாட்டை ட்ராக் பாடியா அப்படின்னு இருக்காங்க. அந்த ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு பாடி முடித்த உடனே ட்ராக்கு தான் பாடியிருக்கார் மலேசியா வாஸ்தவன். அதனால் அதுக்கப்புறம் வந்து சரியா இதே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி பண்ணிட்டாங்க. பார்த்துட்டு இல்லை இதே இப்படியே ஃபைனலாக வச்சுக்கலாம் அப்படின்னப்போ அப்போ மலேசியா வாஸ்தவன் சொன்னார், அந்த பாடலிருந்து தான் எனக்கு ஒரு புதிய லைஃபே கிடச்சதுன்னா பார்த்துக்கோங்க அப்படின்னு இருக்கார். ஸோ இது வந்து ஒரிஜினலாக அவர் ஒரு இன்டர்வியூவில் சொன்ன ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இந்த கதையோடைய இதுன்னு பார்க்கும்போது இது ஒரு லீனியர் சப்ஜெக்ட். லீனியர் சப்ஜெக்ட்னா என்ன, ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் வந்து ஒரு 10வது படிக்கிற பொண்ணு பாஸ் ஆகிடுச்சு. பாஸ் ஆகி டீச்சர் ட்ரைனிங் போகணுன்னு நினைக்கிது. அது வந்து அந்த கிராமத்திலே அது ஒன்று தான் படித்த பொண்ணு. அது வந்து தன்னை தானே வந்து ஒரு உயர்த்தி நினச்சிக்கும் போது அந்த ஊரில் ஒரு பேண்ட் சட்டை போட்ட ஒரு பெரிய டாக்டராக வெட்டினரி டாக்டராக ஒருத்தர் வர்றாரு, சத்யஜித் அப்படின்னு அந்த கேரக்டர். அந்த வெட்டினரி டாக்டர் வரும்போது அந்த டாக்டர் மேலே ஒரு அட்ராக்ஷன். ஸோ அதாவது என்னென்னா அந்த ஊரில் பேசிப்பாங்க மயில் இருக்கிற அழகுக்கும் அறிவுக்கும். அது ஏஜ் அட்டன் பண்ணப்போ அந்த டைலாக் வரும், அழகு அறிவுக்கும் எங்கேருந்தாவது பட்டணத்துலேருந்து சூட்டுக்கோட்டு போட்டவன் தான் மாப்பிள்ளையாக வருவான்னா பார்த்துக்கேன் அப்படின்னு சொல்லி பேசுறது மைண்டில் ஒரு ரெஜிஸ்டர் ஆகிடும். சரி, அந்த ஏஜ், அந்த டீன் ஏஜில் வந்து இல்லை தே யூஸ் டு கெட் அட்ராக்டட் அப்படிங்கிற அந்த விஷயத்தை ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. அண்டு அதே மாதிரி அந்த டாக்டரை பார்த்தோன்னா ஒரு அட்ராக்ஷன். அப்போ இந்த விஷயம் வந்து கமல் சாருக்கு தெரிஞ்சு போயிடும். கமல் வந்து ரொம்ப ஆசைப்படுவார், இப்போ ஸ்ரீதேவி வந்து தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கணுங்கிறத ஆசைப்படுவார். ஆசை இருக்கும் அவருக்கும். ஆனால் டாக்டரை லவ் பண்ணுறாங்களே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு அது ஒரு இன்னசென்ட்டான கேரக்டரை பட்டம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருப்பாப்புல. சரி, கமல் செட் டு பி எ கிரேட் ஆக்டருங்கிறத எங்கே சொல்கிறோம் அப்படின்னா பாடி லாங்குவேஜிலேருந்து சின்ன சின்ன நுணுக்கங்கள்லேருந்து தான். சரி, ஒரு டயலாகை பெருசாக பேசுகிறோம் அப்படிங்கிறது மட்டும் ஆக்ஷன் கிடையாது. சின்ன சின்ன நுணுக்கங்கள், சின்ன சின்ன அந்த ஒரு பாடி லாங்குவேஜில் என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் பண்ணுறாங்கங்கிறது தான். அப்போ இதில் ஒரு ஷாட்டில் வந்து ஸ்ரீதேவி வந்து நீ போய் சந்தைக்கு போய் இந்த காசை எடுத்துகிட்டு போய் எனக்கு தாலி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறான். அந்த ஷாட்டில் வந்து கமல் வந்து மயிலே 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 அப்படின்னா தான் என்னன்னா மயிலுங்கிற வார்த்தையை தவிர வேறு அந்த சந்தோஷம் அவ்வளோ. மயிலு தான். மயில் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, மயிலே சந்தோஷமாக இருக்குது, இதில் எதுவுமே கிடையாது. மயிலு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பக்கத்தில் வந்து ஸ்ரீதேவி வந்து தொடுவாப்பில். இந்த ஃபஸ்ட்டு தொடுறது அப்படின்னு ஒரு ஷாட். அந்த தொடுற ஷாட் வந்து அந்த கையை அப்படி தொட்டு அப்படின்னு திரிச்சு போயிடார். அதாவது என்னென்னா நான் தாலி கட்ட போகிறேன்னா அது அந்த எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அதே சமயத்தில் ஒரு சப்பானிங்கிற அந்த கேரக்டருக்கு வந்து எல்லாரும் கூப்பிடும்போது அந்த கவுண்டமணி சார் வந்து ரெண்டு இடத்துல ஹைலைட் என்னன்னா இவங்க அந்த டாக்டருக்கும் இவங்களுக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு, ஆனால் டாக்டர் வந்து ஒரு மாதிரி ஏமாத்திட்டு போயிடுவார். ஏமாத்திட்டுன்னா என்ன கல்யாணம்லாம் பண்ணி சும்மா டைம் பாஸ் தான் கூட பண்ணேன்னா இந்த டாக்டருக்காக இந்த பொண்ணு படிக்க வந்த படிப்பையை டீச்சர் ட்ரைனிங் போக வேண்டியதை நிறுத்திவிட்டு
அதுக்கப்புறம் இங்கே வந்து இவரோட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணால் கடைசியாக டாக்டர் வந்து ஒரு மாதிரி ஸ்ரீதேவியோட பிஹேவ் பண்ணும்போது மயிலோட பிஹேவ் பண்ணும்போது அந்த ஒரு சில விஷயங்களுக்கு ஒத்துக்கலை அப்படிங்கிறத அவருக்கு இதுவார். ஆனால் அந்த டைலாக் செம்மையாக இருக்கும். நீ அந்த மாதிரி விஷயத்துக்கு ஒத்துக்கிட்டாலும் சரி, இல்லை இப்போ இருக்க மாதிரி இருந்தாலும் சரி, யூ ஆர் ஜஸ்ட் அ டைம் பாஸ் அப்படின்னு பயிர்னு இருக்கும். எவ்வளோ பெரிய ப்ளே பாய் கேரக்டர் அந்த டாக்டர் அப்படின்னு. ஸோ அந்த கேரக்டர் வந்து டாக்டர் கேரக்டரில் சத்யஜித் நடிச்சிருந்தது ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஆப்டாக. அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பாரத சார் யாரை நடிக்க வச்சாலுமே இல்லை, நமக்கு ஒரு ஃபோக்கஸ் வந்துடும். ரஜினி சாராவது அதுக்கு முன்னாடி படங்கள் நடிச்சிருக்காரு, கமல்ஹாசன் நடிச்சிருக்காரு, ஸ்ரீதேவி நடிச்சிருக்காங்க, காந்திமதி நடிச்சிருக்காங்க. ஆனால் அந்த படத்துலேயே முக்கியமான கேரக்டர் ஒரு டாக்டர் கேரக்டர். அந்த டாக்டர் கேரக்டர் ஒரு புதுமுகங்கனா ஒருத்தரை போட்டு அறிமுகப்படுத்தி, அது ஆக்சுவலாக அந்த கேரக்டரில் நடிக்க வேண்டியதாக இருந்தது பாக்யராஜ் தான். பட் பாக்யராஜ் நோனம் இல்லை நான் டைரக்ஷன்லேயே கான்சன்ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்ட்டாரான். டைரக்ஷன்லேயே இந்த படத்துலேயே ஆனாலுமே ஒரு வைத்தியராக வருவார். படத்து கிளைமேக்ஸில் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸில் வந்து இன்டர்வல் பிளாக் அப்புறம் ஸ்ரீதேவிக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கும்போது அவர் ஒரு வைத்தியராக வருவார். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார் பாக்யராஜ் சார் இதில். அண்ட் பாக்யராஜ் சாரை வந்து அப்புறம் சினிமாங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு டீம் ஒர்க் அப்படிங்கிறப்போ சமீபத்தில் தான் அது தெரிஞ்சுக்கிட்டேன். அதுவும் பாக்யராஜ் சார் தான் சொன்னார். அதை அவர்கிட்ட சொன்னேன், சார் இப்போ கலைமணி சாரோட டைலாக் இருந்தாலுமே இப்போ நீங்கள் உதவி டைரக்ஷன் உதவியாக அதாவது அசிஸ்டன்ட் டேரக்டராக நீங்கள் ஒர்க் பண்ணப்போ எங்கேயாவது இடத்துல நீங்களும் டைலாக்லாம் சொல்லுவீங்களா சார்? இன்சிஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி மாடுலேஷன் இருக்கலாம், இப்படிலாம் இருக்கிறதெல்லாம் சொல்கிறது. எனக்கு இந்த படத்தில் வந்து அந்த வெட்டரி டாக்டருங்கிறதுனால அந்த டாக்டர் வந்து ஒரு டைலாக் சொல்லப்பல, வாத்தை கழுத்தை பிடிச்சி தான் தூக்கணும், முயலை காதை பிடிச்சி தான் தூக்கணும், கோழியை காலை பிடிச்சி தான் தூக்கணும், மயில் எல்லாத்துக்கும் ஒரு முறை இருக்கு, when you touch அப்படின்னு வர அந்த ஃபீல். அப்போது அதை சொல்லும்போது நான் சொன்னேன், சார் இது எப்படி சார் நீங்கள் ஏதாவது இதுக்கு இந்த வசனம் வர்றதுக்கு நீங்கள் எதாவது இன்சிஸ்ட் பண்ணிங்கன்னா, இல்லை நான் இன்சிஸ்ட் பண்ணல அப்படின்னார். ஸோ அப்போ எப்படி சார் இது யார் பண்ணாத டைலாக்? பாரதிராஜ் சார் சொன்னேன். இல்லை பாரதிராஜ் சார் சொல்ல, நானும் சொல்லலை. இந்த டைலாக் சொன்னது யார் அப்படின்னு பார்த்தா ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஒர்க் பண்ணியிருக்கார், ஷெரீஃப்னு ஒருத்தர். அவர் வந்து சினிமா மேலே ஆசையாக இருந்து நிறையா பண்ணணும்னு ஆசைப்பட்டு கிடைச்சா சினிமாவில் ஏதாவது ஒரு வேலையில் இருப்போம் அப்படின்னு ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருந்திருக்கார் இந்த படத்தில். அப்போ அவர் நிறைய சினிமா பற்றி நிறையா பேசுவாராம். அப்போ இந்த டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது இல்லை, யோ நாளைக்கு சீன் இருக்கியா, சும்மா ஏதோ நீ தான் நிறையா சினிமா பற்றி பேசுகிறே, நீ வந்து ஏதாவது சொல்லு பார்க்கலாம் அதுக்கு டைலாக், என்னங்க அதுக்காக என்ன போய் நீங்கள் டைலாக்லாம் சொல்கிறீங்க அப்படின்னா, அவர் தான் இதை சொன்னாராம், கோழியை காலை பிடிச்சி தான் தூக்கணும், வாத்தை கழுத்தை பிடிச்சி தான் தூக்கணும், முயலை காதை பிடிச்சி தான் தூக்கணும் அப்படின்னோடனே சூப்பராக இருக்கே வச்சுக்கலாம், ஏன்னா அதை வச்சுருக்காங்க. ஸோ சினிமாங்கிற அந்த டீம் ஒர்க்கில் இல்லை, எப்போ வேணாலும் எந்த இன்புட் வேணாலும் நாலா பக்கத்துலேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதை எடுத்து கரெக்டாக பண்ணுறது தான் ஒரு டைரக்டர். ஸோ அந்த இடத்துல வந்து இல்லை நான் யோசிச்சது தான் இருக்கணும், நீ யோசிச்சது வரக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு ஈகோ கிடையாது. அப்போ இருக்கிற 80s ஒர்க் பண்ண பல டைரக்டர்ஸ்க்கு, ஆர்டிஸ்ட்க்கு எல்லாத்துக்குமே இல்லை அந்த விதமான ஈகோ கிடையாது. அது நல்லா இருக்குது அப்படின்னா எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது. அது மாதிரி இந்த செகண்ட் ஹாஃபில் வந்து இந்த டாக்டரோட ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சு அவர் விட்டுட்டு போயிட்டார், அவர் கல்யாணத்துக்கு போயிடுவார், அவர் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாப்புல. போனோன்னா அந்த காந்திமதி வந்து அதே ஒரு கவலையில் வந்து இறந்துருவாங்க. இறந்தோடனே கமல் வந்து நான் பார்த்துக்கிறேன் மெயிலுன்னு ஸ்ரீதேவி கூடவே இருக்கிறது. அப்படி ஸ்ரீதேவி கூடவே இருக்கும்போது ஊரில் எல்லாம் தப்பாக பேசுகிறாங்களாம். அந்த தப்பாக பேசுகிறதுல காசிப் சீனுக்கு வருவார் ரஜினி சார். இந்த காசிப்புன்னா அங்கே ஒரு அம்மா லேடி வந்து ஒன்று பேசணும் என்ன சொல்லு பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. ஸோ அந்த ஒரு சின்ன ஷார்ட்டை கூட அப்போ ஆக்சுவலாக அந்த ஷார்ட்டை டைலாகே கிடையாதுமோ அந்த காதில் வந்து அந்த அம்மா சொல்லும் தெரியுமா அப்படின்னு அந்த 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 பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும் இருக்கும். ரஜினி சார் அப்படின்னார். ஒரு ப்ரெசன்ஸ் தான், ஒரு ஷார்ட்டுக்கு ஒரு ப்ரெசன்ஸ். அது ரஜினி சாரை ஏன் இன்னைக்கு இவ்வளோ பெரிய லெவலில் பேசுகிறோம் அப்படின்னா ஒரு ஷார்ட்டுக்கு ஒரு ப்ரெசன்ஸ். சார் நீங்கள் பார்க்கணும் சார், நீங்கள் வந்து அந்த இடத்துல பார்க்கணுன்னா என்ன பார்க்கணும், அங்கே பேசிகிட்டு இருக்காங்க, டாக்டர் முதல்ல அந்த ஊருக்கு வராருங்கும்போது இவங்க வந்து மாலை போடுறாங்க. மாலை போடுறாரு, இது வந்து அண்ணன் இவரோட சார்பில் பரட்டை இவரோட சார்பில் இந்த மாலையை வந்து நாங்கள் போடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது ரஜினி சாருக்கு ஒரு க்ளோஸர் எடுப்போம், க்ளோஸர் ஒரு மிட் ஷாட் எடுப்போம். அது மிட் ஷாட் போகும்போது இல்லை டயலாக் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனால் ஹீ ரெஜிஸ்டர்ஸ் அந்த எக்ஸ்ப்ரெஷன், அந்த கேரக்டர் என்ன பண்ணணும் அதுக்கு கரெக்டாக ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன். சும்மா வெறும் ஒரு ஃபேஸில் மட்டும் ஒரு எக்ஸ்ப்ரெஷன் இப்படி கூட எடுத்துக்கலாம்.
அந்த நிற்கிற ஸ்டைலு நம்ம தான் மாலை போட சொன்ன போடு அப்படி ஒரு ஸ்டைல். ஸோ அது மாதிரி இதில் வந்து கவுண்டமணி சாரும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 3வது படம் தான், எனக்கு வந்து 3வது படம். அதில் தான் டயலாக் நிறையா வந்தது இந்த படத்தில் தான். அதில் வந்து ஒருத்தர் வந்து பொண்ணு பார்க்க வருவார், ஸ்ரீதேவியை பொண்ணு பார்த்து எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பொண்ணு வீட்டு சைட்லேருந்து வரும்போது பையனோட அப்பா, அந்த பையனோட அப்பா வந்து இல்லைங்க நான் இங்கே தான் பக்கத்துலேருந்து வரேங்க, ஸோ இந்த மாதிரி அந்த பொண்ணு எப்படிங்க அப்படின்னோடனே ரஜினி சார் அந்த பர்ஃபெக்ட் காசிப் ஒன்று பண்ணுவார். அந்த பர்ஃபெக்ட் காசிப்னா என்னென்னா அந்த நான் என்ன சொல்கிறேன், அந்த புதுசாக வந்த டாக்டருக்கும் மொயிலுக்கும் சி அப்படின்னோடனே கவுண்டமணி பக்கத்தில் உட்காந்துட்டு ஐயா வேணாம் ஐயா அப்படின்னு. ஆக்சுவலாக என்னன்னா நீ ரொம்ப பயங்கரமாக சொல்கிற மட்டமாக அதை பேசுகிற அப்படிங்கிறதுக்கு ஒரு சீன். அப்போ அந்த சீனை சொல்லும்போது ரஜினி வந்து சொல்லிகிட்டு இருக்கும்போது கவுண்டமணி வந்து கேட்குறப்ப 2 டைலாக் இருக்கும் அதில் என்னென்னா இவர் வந்து இந்த பீடியை வந்து அவருக்கு இப்படி பற்ற வச்சுட்டே பேசுகிறதுனால கவுண்டமணி வந்து பரட்டே பற்ற வச்சுட்டியே பரட்டே த சிங்க் பற்ற வச்சுட்டியே பரட்டை அப்படிங்கிறதும், அதுக்கப்புறம் இது எப்படி இருக்குது அப்படின்னா நல்லா இல்லை அப்படின்னு. இந்த 2 தான். ஸோ அந்த சின்ன சின்ன சீன்லேயும் அவங்க தங்களை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு எடுத்த முயற்சிகள், அதுதான் நம்ம கவுண்டமணி சாரை பற்றி இன்றைக்கி பேசிகிட்டே இருக்கோங்கிறதுக்கு காரணம்னா ஒரு சின்ன ஷாட்டு கூட அந்த டயலாகு கரெக்டாக அண்டு ஒரு சின்ன ஷாட்டை கூட ரஜினி சார் வந்து அந்த பிளான் பண்ணி செய்கிறதா ரிகர்சலா ஒரு பர்டிகுலர் ஷாட்டில் இல்லை. இவர் வந்து சப்பானின்னு சொன்னால் நீ சப்புன்னு அரைஞ்சிரு, நீட்டாக ட்ரெஸ் பண்ணி வெள்ளையும் சொல்லியுமா அனுப்புவாங்க ஸ்ரீதேவி. சப்பானின்னு சொன்னால் நீ சப்புன்னு அரைஞ்சி, சப்பானின்னு கூப்பிட்டா நீ என்ன பண்ணுவ அப்படிங்கிறது ஒரு இது இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து ரஜினி சார் நின்றுட்டுருப்பார், ஒரு காலை தூக்கிட்டு மேலே வச்சுருப்பார், கை இப்படி அந்த கால் மேலே இருக்கும், அந்த கால் மேலே அப்படி முட்டி வச்சுட்டு அப்படியே நின்றுருப்பார். டாக்டர் இந்த பக்கம் நிற்பார், கவுண்டமணி இங்கே உட்காந்துருப்பார், அந்த காலுக்கு பக்கத்தில் கவுண்டமணி உட்காந்துருப்பார். இப்போது அந்த கூப்பிடணும் சப்பா நான் கூட்டம் வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து எப்போ நீ போன தடவை அவமானப்பட்டியே அப்போ அவன் நீ கூப்பிட்டா வரமாட்டான் அது மாதிரி ஒரு டீசிங்காக ஒரு விஷயத்த சொன்னோன்னே ரஜினி வந்து இந்த கைக்கு பக்கத்தில் தான் இருக்கார் கவுண்டமணி. கூத்து அப்படின்னு பிடிக்கலாம், இப்படி பிடிப்பார், இப்படி பிடிச்சல கூத்து போதும் அப்படின்னார். அப்போது இந்த ஹோல் பாடியில் ஒரு பக்கம் கூட ஒரு ஃப்ரீயாக இருக்க விரும்பலை. ஒரு பக்கம் தானே பக்கத்தில் தானே உட்காந்து அது அதர் சைட்லேருந்து அப்படி பிடிக்கிறது, அப்படி பிடிச்ச கூத்து அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஸ்டைலாக இருக்கும். அது கேமரா வச்சதும் அந்த மாதிரி வச்சுருப்பான்னு வச்சுங்க, நிவாஸ் கேமரா. டாக்டர் வந்து அந்த சப்பானின்னு சொன்னால் சப்புன்னு அரைஞ்சிறது அந்த அந்த செக்மெண்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். சப்பானின்னு சொன்னால் சப்புன்னு, என் பேர் கோபால் அப்படி தான் சொல்லி மயில் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி அதை சொல்லிட்டு போவார். ஸோ அது ரொம்ப அருமையான ஒரு சீனாக இருக்கும். இந்த ஒரு சீனில் கவுண்டமணி ரிஜிஸ்டர் ஆகிருப்பார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதே சீனில் அந்த இவர் சப்பானி வர்றதுக்கு முன்னாடி கவுண்டமணி டீ கடையில் நின்று பேசுவார். டாக்டருக்கு கருப்பட்டி டீ கொடுக்காதரா, தயிர் வடை தலையா, சர்க்கரை போட்டு டீ குடுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நக்கலாக அந்த தயிர் வடை தலையா கோமுட்டி தலையா அப்படின்னு சொல்கிற அந்த விஷயத்தை அங்கே ரெஜிஸ்டர் பண்ணி போட்டு ஒரு டயலாகை ரெஜிஸ்டர் பண்ணுறது அந்த இடத்துல பண்ணிவிட்டு அவர் போனோன்னே டாக்டர் இங்கே நின்றுட்டு சப்பானி அங்கே வராருன்னொன்னே நான் எப்படியாவது அவன் இன்றைக்கி வரட்டும் பார்த்தேண்ணா அவனை நீ போய் கூட்டுவாடா அப்படின்னு சொன்னோன்னே இவர் டாக்டர்னு நோ இஷ்யூஸ் ஹீ இஸ் கம்மிங் அப்படின்னு கவுண்டமணி ஏச்சு ஐயா என்ன சொன்னீங்க, அவன் இங்கே வந்துட்டு இருக்கா சொன்னேன், சரிங்க அப்படின்னாரு. ஆக்சுவலாக என்னென்னா இந்த ஐயா என்ன சொன்னீங்கிறத பின்னாடி நிறைய படத்தில் கமிட் பண்ணி பிரம்மாவில் கூட சொன்னார். சார் இப்போ என்ன சொன்னீங்க, மதர் சுப்பீரியர் சொன்னா, ஓ அதுவா அப்படின்னாரு. ஸோ அந்த இங்கிலீஷ் தெரியலங்கும் போது எவ்வளோ பணிவாக கேட்கணும்னு ஒன்று இருக்குல்ல, அதை பணிவாக கேட்கறதுக்கான அந்த ஸ்டைல் ஒன்று இருக்கும். கவுண்டமணி சூப்பராக பண்ணியிருப்பார் அதை. ஸோ இங்கெல்லாம் தான் ஆரம்பிச்சது அந்த ஜானர் ஆஃப் கவுண்டமணி இப்படி தான் பேசுவார் அப்படிங்கிறது இந்த படத்துலேருந்து தான் ஆரம்பிக்குது. நான் ரஜினி சாருடைய அந்த வில்லத்தனம் அப்படிங்கும்போது ஆல்ரெடி அவங்க வந்து இந்த காம்பினேஷன் ரஜினி கமல் ஸ்ரீதேவிங்கிற காம்பினேஷன் 3 முடிச்சில் பண்ணிட்டாங்க. அந்த 3 முடிச்சில் பண்ணதுக்கு அப்புறம் இந்த படம் வருது. இந்த படம் வந்து அப்புறமா லேட்டராக வரும். ஸோ லேட்டராக வரும்போது அந்த 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 ஒரு பார்வையிலேயே நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண்ணுற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது உச்சமாக இருக்கும்.
அப்படி பார்வை வந்து அப்படி பார்த்துட்டே இருப்பார், அப்படி பார்க்குற அந்த ஷார்ப்பாக இருக்கும் அந்த ஐஸ். அதே மாதிரி ஸ்ரீதேவி வந்து இந்த படம் ஃபுல்லாக ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து அந்த இன்னசென்ட் லுக் ஒன்று காமிப்பாங்க. அந்த இன்னசென்ட் லுக்குனா அவங்களுக்கு அதுதாங்க அந்த கிரேட் ஆக்ட்ரஸ்க்கான 10வது படித்த ஒரு பொண்ணு பாஸ் ஆகிட்டேங்கிறது ஒரு அட்ராக்ட் ஆகுறது. அப்போல்லாம் வந்து நார்மலாக இருக்கும். ஏமாற்றிட்டு போயிட்டான் அப்படிங்கிறப்போ இந்த ஐப்ரோஸ்லேருந்து கண் பார்வையிலேருந்து மாறிடும் ஸ்ரீதேவிக்கு. அந்த ஷாட் அவ்வளோ நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, அந்த ஃப்ரேமே நல்லாயிருக்கும். ஸோ அந்த லெவலுக்கு வந்து அவங்களுடைய ஆக்டிங்கில் ஒரு இன்வால்மெண்ட் அப்படிங்களாம். அதே மாதிரி கவுண்டமணி சார் ஒரு தடவை நான் மீட் பண்ணப்போ, மறைந்த நடிகர் மனோஜ் அவர் தான் என்னை முதல்ல கவுண்டமணி சாரை போய் நேரில் பார்க்குறதுக்கு ஏற்பாடு பண்ணார். அப்போ அவர் ஷூட்டிங்கில் இருந்தார். நான் இன்ன வரைக்கும் என்னுடைய ஃபேஸ்புக்கில் வந்து அந்த ஃபோட்டோவை தான் கவர் பிக்சராக போட்டிருப்பேன். நானும் கவுண்டமணி சார் எடுத்தது. அப்போது ஏதோ ஒரு படம் பண்ணிகிட்டு இருந்தார். படம் பண்ணும்போது கேரவனில் உட்காந்துருக்கும்போது பேசுகிறோம். கேரவனில் உட்காந்துருக்கும்போது சார் உடனே 16 நிலைலாம் எப்படின்னு அப்படின்னேன். எவ்வளோ பெரிய விஷயங்கிற, நமக்கெல்லாம் அப்போ ரொம்ப புதுசு. கமலுக்கெல்லாம் இதில் ரூம் போட்டாங்க, நாங்கள்லாம் அங்கே தான் சத்திரத்தில் தான் தங்கியிருந்தோம். திடீர்னு 2 நாள் வந்து ஃபிலிம் ரோலே வரலையாம். இருந்தாலும் ஷூட்டிங் இல்லைன்னு சொன்னால் இவங்க ஏதாவது சொல்லிடுவாங்கன்னு சொல்லி ஃபிலிம் ரோலே இல்லாமல் எங்களெல்லாம் நடிக்க வச்சார்ப்பா உங்கள் அப்பா அப்படின்ட்டார். அவர் மனோஜிக்கிட்ட சொல்லும்போது சொல்லிட்டார், பாரதிராஜாவை பற்றி ஃபிலிம் ரோலே இல்லாமல் உங்கள் அப்பா நடிக்க வச்சார்ப்பா, நாங்களும் அதை நம்பி நடிச்சுக்கிட்டு இருந்தோன்னா பார்த்துக்கிய அப்படின்னார். அந்த மாதிரி இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இந்த படத்தை பற்றி நிறையா தெரிஞ்சப்போ நான் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். அண்டு இந்த படம் வந்து ஒரு கல்ட் ஃபிலிம் ஃபார் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி. கல்ட் ஃபிலிம்னா என்ன அப்படின்னா, முழுக்க அவுட்டோரில் ஷூட் பண்ணப்பட்ட ஒரு படம். அண்ட் இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் இந்த படத்தில் வந்து லீனியர் ஃபார்மேட், லீனியர்னால் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு படம் ஆரம்பித்து கதை படிப்படியாக போகிற மாதிரி அப்படி ஒரு கதையாக இருந்தது. பட் இந்த படம் ஃபுல்லாகவே நம்ம ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் சார் தான் சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. அது ஃபஸ்ட்டு ஷாட் அந்த ட்ரெயின் வர்றது காமிச்சு அந்த அவன் இன்னும் வரல அப்படிங்கிறதையும் அந்த இடத்துல ஒரு பேக்ரவுண்டில் ஒரு டயலாக் ஒன்று போட்டுட்டு அந்த ஷாட் எடுத்திருக்காங்க. நல்ல லெந்தியான ஒரு ஷாட். அந்த லெந்தியில் அந்த ட்ரெயினுக்காக காத்திருக்கா ஸ்ரீதேவி. யாருக்காக அந்த மெயில் காத்திருக்கா, இந்த மெயில் அந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த டயலாக்லேருந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்லேருந்து படம் போகுது. ஸோ கிளைமேக்ஸில் மறுபடியும் அந்த இடத்துல வந்து நிற்கிறா. அப்படி பண்ணலாம் அந்த படத்தை அப்படின்னு இருக்காரு. அப்புறம் நிறைய பேர் இதில் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு லீனியரில் எல்லாம் மாற்றி எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக எஸ்ஏ ராஜ்கன் வந்து இல்லை நம்ம அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனே போகலாம், அதான் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து அந்த படத்தை அப்படியே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் பிகேம் த மைல்ஸ்டோன் ஆஃப் தமிழ் சினிமா. இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த டீம் ஒர்க். அந்த டீம் ஒர்க்கில் வந்து கலைமணி சாருடைய ரைட்டிங் ஆஸ் அ டயலாக், அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் சொன்ன அந்த ஒரு டயலாகு, பாக்யராஜ் சாருடைய அசிஸ்டன்ட் டைரக்ஷன், பாரதிராஜ் சாருடைய ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே அண்ட் டைரக்ஷன். அண்ட் இந்த படம் வந்து ஒரு ஒரிஜினல் கேரக்டரை வந்து ஒரு இம்ப்ரெஸ் ஆகி எடுத்த ஒரு விஷயம். ஸோ ஒரிஜினல் கேரக்டர் இம்ப்ரெஸ் ஆகி எடுத்த விஷயங்கும்போது என்னென்னா, இது வந்து ஒரு மாரியப்பன் பூவாயிங்கிற கேரக்டர் வந்து பண்ண போகிறதுல பார்த்துட்டு அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணதுதான்னு வச்சுக்கங்களேன். பூவாயின்னு எக்ஸாக்டாக அந்த நேம் தெரியல, பட் ஆனால் ஒரிஜினல் கேரக்டர் அந்த மாதிரி பண்ணது. ஆனால் இதை பேஸ் பண்ணி சில படங்கள் வந்தது. ரோசாப்பூர் விக்கிக்காரின்னு ஒரு படம் வந்து எகெயின் அதே சப்பானி கேரக்டர்லாம் அதே மாதிரி ஊருக்கா எல்லாம் செய்கிற ஒரு விஷயமா சிவகுமார் சார் பண்ணியிருப்பார் அந்த கேரக்டரை. அந்த டாக்டர் கேரக்டர் கிடையாது, பட் அதுக்கு பதிலாக அங்கே ஒரு படித்த ஒரு பெரிய மைனர் மாதிரி ஒருத்தவரும் தீபா, அந்த ஸ்ரீதேவி கேரக்டர் வந்து தீபா பண்ணியிருப்பாங்க. தீபா வந்து அந்த படத்தில் பண்ணியிருப்பாங்க. அதுலேயும் வந்து பாடல்கள்லாம் சூப்பராக இருக்கும். இந்த கேரக்டர் மேலே தான் டோட்டல் ஃபிலிமும் வருது அப்படின்னா அதில் வேறு மாதிரி சாங் பண்ணியிருப்பார் ராஜா சார். இதில் வந்து டோட்டலாக மயிலை பேஸ் பண்ணி தான் அந்த கேரக்டர். இதில் வந்து மயில் தான் மெயின். அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் அந்த சப் கேரக்டர்ஸ் மாதிரி தான். அதாவது ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்ட். அது 16 நிலைங்கிறது ஹீரோயின் சப்ஜெக்ட். பட் என்னென்னா, அன்னைக்கு எழுதின ஒரு டயலாக் அது இன்னைக்கு வரைக்குமே அந்த டயலாக் வந்து இஸ் வெரி பவர்ஃபுல். அந்த டாக்டர் ஒன்று சொல்லுவார், ஸ்ரீதேவியை பார்த்து சொல்லுவார், என் மேலே உங்களுக்கு ஆசையே இல்லையா, என் மேலே உங்களுக்கு காதலே இல்லையான்னு. நான் ஆசைப்பட்டதா உன் மேலே இல்லை, உன் வயசா 16 அப்படின்னு. அது டீனேஜ், அதில் தான் ஒரு அட்ராக்ஷனே தவிர உண்மையில கிடையாது. உண்மையில நான் உன்ன மாதிரி நிறையா பொண்ணுங்க இருக்காங்க அப்படிங்கிறத அப்படி சொல்லிட்டு போகிற ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குல்ல, இட் இஸ் ஸோ பவர்ஃபுல், பயங்கர பவர்ஃபுல். எனக்கு பாரதிராஜ் சார்ட்ட ரொம்ப பிடிச்ச விஷயமே என்னென்னா, போல்டு டெசிஷன்ஸ்
அண்ட் பவர்ஃபுல் பேக்டு ஸ்க்ரீன் பிளே அண்ட் பஞ்ச் இந்த சினிமா. அது வந்து அவர் பண்ண மாதிரி இன்னொருத்தர் பண்ணல அந்த பீரியடில். அதாவது என்னென்னா இந்த மாதிரியான கதைகளில் ஐம் நாட் கம்பேரிங் வித் எனி அதர் டேரக்டர்ஸ், யாரோடையும் கம்பேர் பண்ணல. பட் இவருக்குன்னு ஒரு தனி ஸ்டைலாக வச்சுக்கிட்டார். அது ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பார். அண்ட் ரொமான்ஸ்லேயும் சரி, ஒரு ஷார்ட் இருக்கிறதுல எது ஒரு விஷயத்தை வந்து அந்த ரொமான்ஸ்னால் அது எது நல்லாயிருக்கும், எதுக்கு இன்னும் க்ளோஸாக கொண்டு போகலாம், என்ன மாதிரி ஷார்ட் எடுக்கலாம். அப்போது வந்து இந்த கதையிலேயே வந்து ஒரு டிஸ்கஷன் வந்து தான் டாக்டர் வந்து மயிலை வந்து கெடுத்துடுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷார்ட் தான் எடுத்து வச்சுருந்தாங்க. ஆனால் டிஸ்கஷன் என்ன சொல்கிறேன், இல்லை ஹீரோயின் கெட்டு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் வந்து ஒர்க் ஆகுமான்னு தெரியல, அது கொஞ்சம் கஷ்டம்தான், நம்ம அப்படி காமிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே, அதுதான் என்னென்னா அந்த இளநீ வெட்டுற மாதிரி ஒரு ஷாட் வரும். அந்த டாக்டர் வந்து அந்த வீட்டில் இருக்கும்போது, ஸ்ரீதேவியும் டாக்டர் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அவர் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி செட்யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் பேசும்போது இளநீ வெட்டுற ஷாட் வரும். இந்த இளநீ வெட்டுற ஷாட்டில் வந்து இதை பேரலாக காமிக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க. அந்த பேரலாக காமிக்கிறப்போ அந்த பொண்ணுடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டாக்டர் அப்படியே சீவிக்கிட்டே வரான், செதுக்கிட்டு வரான் அவன் அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு ஷாட்டு காமிக்கிறப்போ அப்போது அதை பேசியிருக்காங்க டிஸ்கஷன்லாம், வேண்டாம் அப்படி காமிச்சா அது ஒர்க் ஆகாது, நம்ம அப்படி காமிக்க முடியாது, ஹீரோயின்னா ஒரு பவித்திரமாக இருக்கணும் அப்படிங்கிறப்ப தான் இல்லை அப்போ வந்து அந்த மாதிரி நடக்க போகுது, ஆனால் அதை தவிர்த்துட்டு ஹீரோயின் வெளில வந்துட்டா, அங்கேருந்து கதையை நம்ம எப்படி வச்சுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. ஸோ சச் அ ஒண்டர்ஃபுல் ஸ்க்ரீன் பிளே, டயலாகு, டைரக்ஷனு, ஆக்டிங்கு, ஒரு எல்லா ஸ்டார்ஸுமே பெரிய ஸ்டார்ஸ், பாக்யராஜ், கவுண்டமணி, ரஜினி சார், இவர் கமல் சார், ஸ்ரீதேவி மாதிரி இவங்க எல்லாரும் பின்னாடி கொடி கட்டி பறந்தாங்க. ரஜினி சாருக்கு ஒரு உச்சம், கமல் சாருக்கு உச்சம், கவுண்டமணி சார் உச்சம், பாக்யராஜ் சார் உச்சம், இது ஸ்ரீதேவி ஒரு உச்சம், இப்படி எல்லாருக்குமே வந்து இந்த படம். அப்புறம் பாரதிராஜ் சார் இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒருத்தவங்க, சின்ன சின்ன வேடங்கள் பண்ணவங்க எல்லாருமே பின்னாடி பெரிய பெரிய ஸ்டார் ஆகிட்டாங்க. அதுதான் பெரிய விஷயம். இந்த படத்தில் நடித்த டாக்டர் கேரக்டர் தான் அதுக்கப்புறம் பெரிய நிறைய படங்கள் பண்ணல. மற்றபடி வந்து இந்த படத்தில் நடித்த எல்லாருமே அவ்வளோ ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ். அண்ட் காந்திமதி அம்மாவோட சேலரிலாம் வந்து இந்த படத்தில் வந்து அவங்களுக்கு 150 ரூபா சேலரியாம், 150 ரூபா சேலரி அவங்க உருவமான அந்த கேரக்டர் எவ்வளோ நல்லாயிருக்கும், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது ஒரு இன்னசென்ட் வே ஆஃப் அந்த ஸ்ரீதேவி சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டுறது. ஓகே என்னடி குடத்தை மூண்டுட்டு வர தண்ணியே இல்லை அப்படின்னு சொல்கிறப்போ இவனுக்கு இந்த வயசு பொண்ணு தானே, அந்த மாதிரி ஏதாவது இருக்குமோ அப்படிங்கிற அந்த டவுட்லாம் வரவே வராது. ஏன்ப்பா ராத்திரி நேரத்தில் உன் பேரையே திருப்பி சொல்கிற, படுத்துவங்க அப்படிங்கிறது. அப்புறம் அந்த கமல் சார் வந்து போய் இந்த பட்டத்தை வாங்கிட்டு வருவார் ஒரு ஷாட்டில். இவங்க ஸ்ரீதேவி சொல்லுவாங்க, அவர் கையில் பட்டம் இருக்க போய் வாங்கிட்டு வாங்க, என்னோட வாங்கிட்டு வரும்போது அவர் வந்து குயிலே உன் பேர் என்ன அப்படின்னு அதில் பட்டத்தில் எழுதி அனுப்பினோன்னே இவங்க வந்து இவங்களுக்குள்ளே அந்த பிடிச்சிருக்குங்கும்போது ஒன்றும் கிடையாது, ஹாப்பி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி அனுப்புவாங்க. அந்த ஹாப்பின்னுங்கிற நேராக ஹாப்பின்னு அவர்கிட்ட சொல்லுன்னா ஹாப்பின்னு ஹாப்பி அப்படின்னு அந்த டாக்டர் வந்து ஐ திங்க் ஷீ இஸ் இன்ட்ரெஸ்டட், ஷீ இஸ் இன் லவ் அப்படின்னு, ஷீ இஸ் இன் லவ், லவ்னா அப்படின்னு காதல் அப்படின்றாரு. ஹாப்பின்னா காதல், மயில் அப்படின்னு சொல்லிட்டு கமல் வந்து இல்லை ஹாப்பி ஹாப்பி அப்படின்னாரு. ஆக்சுவலாக ஹாப்பின்னா காதல் நினச்சி அந்த ஒரு வித்தியாசமான ஒரு ஆக்டிங். சச் அன் எக்ஸ்ட்ரானரி ஃபிலிம். இந்த படத்தை வந்து திரும்ப 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 நிறையா படங்களில் வந்து இந்த மாதிரி ஒரு இன்னசென்ட்டான கேரக்டர் 16 வயதிலே வந்து பல டேரக்டர்ஸுக்கு மனசில் பதிந்த ஒரு படம் ஆயிடுச்சு. பதிஞ்ச படம் அது வந்து இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கணும், இப்படி ஒரு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதில் வந்து சுற்றி நவர ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு படமாக வந்திருக்கு. ஸோ இந்த படத்தை பற்றி, இந்த படத்தை சுற்றி நடந்த விஷயங்கள் பற்றி, ஏன்னா கதைப்படியும் அந்த கதையில் வந்த கேரக்டர்ஸ் பற்றியும் எல்லாருக்குமே தெரியும். அதை பற்றி சொல்கிறத விட அந்த படத்தை எடுத்த லொக்கேஷன்ஸு, இந்த படம் எடுத்தப்போ யாராக நடிக்கிறதா இருந்தாங்க, அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த விஷயங்கள், சம்பள விஷயங்கள், இதை பற்றிலாம் பேசணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ சச் அ இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம். 16 நிலை டைம் கிடைக்கும் போது பாருங்கள். அந்த படத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கேமரா ஷாட்டே ஒன்று இருக்குது நிவாஸ் அவருடைய ஒளிப்பதிவில். ஸோ அதுவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். 16 நிலை பற்றி நிறையா சொல்லிட்டேன். வேறு ஏதாவது மறந்துட்டேனான்னு எனக்கு தெரியும். நான் மறந்த ஏதாவது விஷயங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. வேறு என்னென்ன படங்கள் பற்றி பேசுவோங்கிறதையும் சொல்லுங்கள். அதை பற்றி நிறைய விஷயங்கள் பேசுவோம். அண்டு மியூசிக்கு ஸ்ரீதேவி, கமல், ரஜினி,
ஆல் குட். இது ஒரு மைல் ஸ்டோன் ஆஃப் தமிழ் சினிமா. தொடர்ந்து பாருங்கள் திரைக்குறள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.